அன்புள்ள மாணவ மாணவிகளுக்கு இப்போ 10ஆம் வகுப்பு ரிவிஷன் எக்ஸாம் இங்கிலீஷ்க்கான ரிவிஷன் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் அது பார்க்கலாம். போர்ஷன் உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு லெசன் ப்ரோஸில் ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அந்த லெசனும், ஃபஸ்ட்டு போயம் லைஃப் போயம் அதுவும், த டெம்பஸ்ட் நான் டீட்டெயில் அதுவும், அதுக்கப்புறம் செகண்ட் இதில் வந்து நான் டீட்டெயில் மட்டும் த சிக்ஸாக் அதுவும், மித்த கிராமரும் வந்து இந்த ரிவிஷன் எக்ஸாமுக்குள்ள போர்ஷன். இப்போ இந்த ரிவிஷன் எக்ஸாம் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸுக்கு தான் கேட்பாங்க. பப்ளிக் எக்ஸாம் எப்படி கேட்பாங்களோ அதே மாடலில் தான் கேட்பாங்க. சும்மா ஒரு ப்ராக்டிஸ்க்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இதே கொஸ்டின் தான் வரும்னு சொல்ல முடியாது, இந்த மாடலில் வரும். இப்போ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸுக்கு வருது. எவ்வளோ டைமில் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸில். இதே மாதிரி பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. இங்கிலீஷை மொத்தம் 4 பார்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. பார்ட் 1ல் வந்து 14 1 மார்க் கொஸ்டின் வரும். இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 14 1s are 14 இந்த மாடலில் வரும். எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதி பார்க்க டைம் இருக்கான்னு முதல்ல சும்மா இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு எழுதி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ முதல் ரோமன் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 14 மார்க்கும் 1 மார்க்கு தான் வரும். 1 2 3 கொஸ்டின் எப்போவுமே வந்து சினோனைம்ஸ் தான் வரும். சினோனைம்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு லெசன் தான் போர்ஷனில் இருக்குன்றதுனால எல்லா மீனிங்ஸுமே வந்து அந்த லெசனில் இருந்தே கேட்டிருக்குறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹீ வாஸ் பெக்கனிங். பெக்கனிங்னா என்னது, சைகை காட்டுறது. பெக்கனிங் டு த வெயிட்டர் டு பிரிங் த செக். அப்போ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் நான் ஹைலைட் பண்ணி பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா, சிக்னலிங். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ ஆன்சர் எப்படி எழுதுவீங்க நீங்கள், பார்ட் 1ன்னு போட்டுட்டு சினோனைம்ஸ்ன்னு மட்டும் தலைப்பு போட்டுட்டு 1வது கொஸ்டினில் டி ஆப்ஷன் சிக்னலிங் அதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். அடுத்தது, யூ ஷுட் ஸ்டாப் ப்ரீனிங் யுவர் செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். ப்ரீனிங்னா என்னது, அந்த இதை அடித்து க்ளீன் பண்ணிக்கிறது, சிறகு அடித்து க்ளீன் பண்ணிக்கிறது. ஃபஸ்ட் லெசனில் வருது. இங்கே ஆப்ஷனில் வந்து க்ளீனிங் தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து தேர்டு, ஹி டிவோர்ட் ஆஃப் ஹிஸ் பர்கர் இன் த பைட். டிவோர்டுனா என்னது, மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறது, கடகடன் முழுங்கி இதுவாக சாப்பிட்டுறது. இதில் வந்து ஈட் கம்ப்ளீட்லி. இப்போது இது மூணுமே எப்படி எழுதுவீங்க, ரோமன் நம்பர் பார்ட் 1ன்னு போட்டுட்டு 1 போட்டு டி சிக்னலிங், 2 போட்டுட்டு பி க்ளீனிங், 3 போட்டுட்டு சி ஈட் கம்ப்ளீட்லி அதை மட்டும் எழுதுனீங்கனாலே போதும். ஏன்னா நிறையா இது வருது கொஸ்டின் பேப்பரில், உங்களுக்கு எழுத டைம் இருக்கணும், அதனால தான். அடுத்தது ரெண்டாவது வந்து சூஸ் த அப்ராப்ரியேட் ஆன்டனைம். ஆன்டனைம்னா ஆப்போசிட், அங்கே அண்டர்லைன் பண்ண வேர்டுக்கு ஆன்டனைம்ஸ் எழுதணும். ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, ஹி வாஸ் பெக்கனிங் டு த வெயிட்டர் டு பிரிங் த பெல். பெக்கனிங்னா என்னது, எது பண்ணுறது, அட்ராக்ட் பண்ணுறது, இல்லைனா என்ன செய்கிறது, சிக்னல் கொடுக்கறது. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது, ரிப்பலிங். வெறும் 4ன்னு போட்டு பி போட்டு ரிப்பலிங் போட்டிங்கன்னா போதும். 5th, த பிரிஸ்னஸ் க்ரோ இன்க்ரீசிங்லி டெஸ்பரேட். அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆங்ஷியஸ். 6th ஒன், டீச் தெம் ஹவு டு ஸ்கிம் த வேவ்ஸ் அண்ட் ஹவு டு டைவ் த ஃபிஷ். ஸ்கிம்முக்கு வந்து ஆப்போசிட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து ஆன்சர் வந்து சிங்க். இப்படி சிம்பிளாக நீங்கள் எழுதிட்டிங்கன்னா போதும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 2 3 வந்து சினோனைம், 4 5 6 வந்து ஆன்டனைம். இதில் வந்து இந்த பெக்கனிங், டிவோர்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸு. மெயினான பப்ளிக் எக்ஸாமுக்கே கூட அதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது செவன்த் கொஸ்டின் வந்து எப்போவுமே எல்லா கொஸ்டின் பேப்பரில் எந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்திங்கனாலும் 7th வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, சிங்குலர் ஃப்ளூரல் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரைட் த ஃப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் க்ரைட்டீரியான். புக்கில் இருக்க வேர்டுனா இருக்கலாம், இல்லை சொந்தமாக ஓன் வேர்ட்ஸ்னால் இருக்கலாம், ஆனால் எப்படி தான் வரும், சிங்குலர் ஃப்ளூரல் தான் வரும். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து க்ரைட்டீரியா. 7th வந்து ஸ்ட்ரைட்டாக யூ கேன் சிம்பிளி ரைட் அஸ் க்ரைட்டீரியா. அட்டாச் த சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் இதுக்கு வந்து எது கரெக்டாக சூட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் நீங்கள். மைக்ரோசாஃப்ட் இஸ் ஏ டேஷ் நேஷ்னல் கம்பெனி. இது வந்து என்னது வரும், மல்டிநேஷ்னல் கம்பெனி. அடுத்து 9th, இப்போ 7th வந்து ப்ளூரல் வந்த மாதிரியே 8th வந்து ப்ரிஃபிக்ஸ் இல்லைனா சஃபிக்ஸ் தான் வரும். முன்னாடி போடுற வேர்டு இல்லைனா பின்னாடி போடுற வேர்டு. நல்லா படித்து பார்த்துட்டு எழுதுறீங்க. அடுத்து 9th, சூஸ் த கரெக்ட் அப்ரிவேஷன் ஆஃப் வேட்.
இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ் ஓனில் கேட்பாங்க, இல்லை புக்கில் கொடுத்ததே கேட்பாங்க. 10th இப்போ திருப்பி பார்த்து இன்னொரு வாட்டி 10th பாருங்கள். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் வேர்ப். அங்கே கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டாக அந்த இதுக்கு வரும்னு பார்க்குறது, அதுதான் ஃப்ரேசல் வேர்ப். மை ஃப்ரெண்ட்ஸ் டேஷ் தர் பேட் ஹேபிட்ஸ், கிவ் அப் தர் பேட் ஹேபிட்ஸ். 11th ஒன் சுகர் கூட வந்து சுகருக்கு அப்புறமா எந்த வேர்டு போட்டால் கரெக்டாக இருக்கும்? விச் ஆஃப் த வேர்ட்ஸ் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் த வேர்ட் சுகர் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட்? அப்போது சுகர்னால் என்ன வரும்? சுகர் ஃப்ரீ. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ இது ஆன்சர் எழுதுகிறப்போ நீங்கள் வெறும் ஃப்ரீன்னு மட்டும் எழுதக்கூடாது. இதுக்கு மட்டும் 11th கொஸ்டினுக்கு மட்டும் எப்போவுமே என்ன பண்ணணும், அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸாக எழுதணும். இந்த கொஸ்டினுக்கு கூட அப்படி தான், 8th கொஸ்டின் கூட அப்படி தான். மல்டி மட்டும் போடக்கூடாது. இது வந்து அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படி சென்டென்ஸாகவே எழுதுங்க. உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் அது நல்லா புரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ இங்கே சுகருக்கு வந்து வெறும் ஃப்ரீன்னு போடாதீங்க, 11th போட்டு சி ஆப்ஷன் போட்டு சுகர் ஃப்ரீன்னு சேர்த்தே எழுதுங்க. சரியா? அடுத்து 12th சூஸ் த கரெக்ட் ப்ரப்போசிஷன். வி ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 1999. இது வந்து வெறும் ஆன்சர் எதுனா போதும், சின்ஸ். அடுத்து 13th கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூஸிங் அப்ராப்ரியேட் டென்ஸ் ஃபார்ம். டென்ஸ் ஃபார்ம்னா என்ன வரும்? நாட் பக்கத்தில் எப்போவுமே என்ன தான் வரும் உங்களுக்கு? ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். சஞ்சய் டஸ் நாட் டேஷ் ஹியர். அப்போது இங்கே வந்து லிவ் தான் இங்கே கொடுத்ததில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, அதை எழுதுறீங்க. அடுத்து 14th சூஸ் த அப்ராப்ரியேட் லிங்கர். யூ ஓன்ட் பாஸ் த டெஸ்ட் டேஷ் யூ ஸ்டடி. இதுக்கு ஆன்சர் வந்து அன்லெஸ் யூ ஸ்டடி. இன்னொரு வாட்டி பார்ட்டியே ஒரு தடவை இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடலாம். பார்ட்டியே மொத்தம் 14 கொஸ்டின் வருது. முதல் 3 மீனிங்கு, ரெண்டாவது 3 ஆப்போசிட்டு, 7வது சிங்குலர் ப்ளூரல், 8வது ப்ரிஃபிக்ஸு இல்லைனா சஃபிக்ஸு. முன்னாடி போடுற வேர்டு இருக்கலாம், இல்லைனா பின்னாடி வர வேர்டு இருக்கலாம். அந்த 8வது மட்டும் எப்படி எழுதுறீங்க? அந்த சென்டென்ஸோடு சேர்த்து எழுதுறீங்க. சரியா? 9வது வந்து அப்ரிவேஷன். எப்போவுமே 9வது கொஸ்டின் வந்து அப்ரிவேஷன். 10வது வந்து ஃப்ரேசல் வர்பு. அங்கே கொடுத்துருக்கிறதுல எது சூட்டபுளாக இருக்கோ அதை பார்த்து எழுதுறீங்க. அடுத்து 11வது வந்து அந்த வேர்டுக்கு பின்னாடி வர்றது. இப்போ சுகர் ஃப்ரீ வந்த மாதிரி ரெயின்ஃபால் வரலாம், ஏதாவது ஒரு வேர்டு வந்து பின்னாடி வர்றது. அடுத்து 12வது வந்து ப்ரப்போசிஷன். ஃபார், இஸ், தட், பட்டு, இந்த மாதிரி எந்த வேர்டு, டு, ஃபார், ஃப்ரம்மு, அந்த மாதிரி எவ்வளோ ப்ரப்போர்ஷன் இருக்குது, அதில் கரெக்டான ப்ரப்போர்ஷன் ஏதாவது ஒன்று. 12வது கொஸ்டின் எப்போவுமே ப்ரப்போர்ஷன். 13வது வந்து டென்ஸு. 14வது வந்து கரெக்டான லிங்கர். இதோட 14 ஒன் வேர்டு முடிஞ்சுது. சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க, 14 நம்பர் மட்டும் போட்டுட்டு மெயின் ஆன்சர் மட்டும் எழுதிட்டுருக்கீங்க. ஃபுல் வாக்கியம், ஃபுல் பேராகிராஃப் எல்லாம் எழுதலை. அடுத்தது பார்ட் 2 வந்துடுறீங்க. பார்ட் 2ல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் 1 வந்து ப்ரோஸு, செக்ஷன் 2 வந்து போயம், செக்ஷன் 3 வந்து கிராமர். இப்போ இந்த ப்ரோஸ் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு லெசன் தான்றதுனால அந்த ஒரு லெசனில் இருக்க கொஸ்டினே கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அப்படியே அங்கேயே ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள். 15th ஒன், ஹவ் வாஸ் த யங் சீகல்ஸ் ஃபஸ்ட் அட்டம் டு ஃப்ளை. முதல் அட்டம்ப்ட் அதுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட் அதுக்கு பாஸ் ஆச்சா? இல்லை. அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும், த யங் சீகல்ஸ் ஃபஸ்ட் அட்டம் டு ஃப்ளை வரைக்கும் கொஸ்டினில் இருக்கதே பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த தேவை வந்து என்ன பண்ணுறீங்க, டி வந்து கேபிட்டல் மாற்றிடுறீங்க. 15th ஆன்சர் மட்டும் எதுனா போதும். த யங் சீகல்ஸ் ஃபஸ்ட் அட்டம் டு ஃப்ளை போட்டுட்டு இங்கே இருக்க பாருங்கள், வாஸ் அ ஃபெயிலர் பிகாஸ் ஹி வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை. அப்படி சென்டென்ஸாக மொத்தமாக எழுதுறீங்க. அடுத்தது 16th, வாட் ப்ராம்ப்டட் த சீகல் டு ஃப்ளை ஃபைனலி. கடைசியில் வந்து அது எப்படி பறக்க ஆரம்பிச்சது, இங்கே பக்கத்துலேயே ஆன்சர் போட்டுக்கோங்க. த சைட் ஆஃப் ஃபுட்டு மட்டும் போட்டிங்கனாவே அதுதான் வந்து மெயின் ஆன்சர். எப்படியும் வெறும் 2 மார்க்ஸ் தான் அதுக்கு. த சைட் ஆஃப் ஃபுட்டு மட்டும் போட்டிங்கன்னா கூட போதும். ஆனால் படிக்க முடிஞ்ச பசங்க வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. த சைட் ஆஃப் ஃபுட் மேடன் ஹிம் அண்ட் ஹீ டைவ்டு த ஃபிஷ். திஸ் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி. அந்த ஃபிஷ்ஷை அவங்க அம்மா எடுத்துகிட்டு வரதை பார்த்த உடனே அது என்ன பண்ணுச்சு, நல்லா பறந்து சாப்பிட்றதுக்காக அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. 17th ஒன், கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டு எழுதுறீங்க. சரியா? 15, 16, 17, 18 வந்து எப்போவுமே ப்ரோஸில் இருக்க கொஸ்டின் ஆன்சர் தான் வரும். அதில் ஏதாவது 3 தான் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். 17th ஒன், வை டிட் த யங் பேர்ட் அட்டர் எ ஜாய்ஃபுல் ஸ்ட்ரீம்.
அது இங்கே இருக்குது பாருங்கள். The young bird saw his mother picking up a piece of fish towards him. So he uttered joyful scream. அடுத்து, do you think the young seagull's parents were harsh to him? Why? அது வந்து நீங்கள் நோன் மட்டும் போட்டிங்கன்னாவே பாதி மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கு ரீசனோட போட்டிங்கன்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஏதாவது 3 தான் எழுத போகிறீங்க. Do you think the young seagull's parents were harsh to him? Why? இதுக்கு ஆன்சர் வந்து no. The young seagull's parents weren't harsh to him. They were just teaching him a lifetime learning experience. அதுக்கு ப்ராக்டிஸ் வரணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் அது கற்றுக்கணுன்றதுக்காக அது மேலே என்ன பண்ணுறாங்க, ஹார்ஷாக இருக்கிறாங்க. They were just teaching him a lifetime learning experience which is vital for his survival. அவ்வளோதான். இப்போது 2 மார்க்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதில் வந்து ஏதாவது இதில் கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா கூட இது உங்களுக்கு பேராகிராஃபுக்கும் யூஸ் ஆகும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாமில் வந்து என்ன பண்ணணும், ஏதாச்சும் 3 மட்டும் எழுதணும். அடுத்தது செக்ஷன் 2 பார்ட் பியில் வந்து பார்ட் 2ல் செக்ஷன் 1 ப்ரோஸ் ஷார்ட் ஆன்சர் முடிஞ்சுது. அடுத்து செக்ஷன் 2ல் வந்து என்னதுன்னா பொயட்ரி கொஸ்டின் ஆன்சர். இதில் வந்து பொயட்ரியில் இருக்க கிராமர் எல்லாம் கேட்காம பொயட்ரியில் இருக்க கொஸ்டின் ஆன்சர் மட்டும், அந்த பொயட்ரி சம்மந்தமான கேள்வி பதில் மட்டும் கேட்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், ரீட் த பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். இதுவும் எதாவது 3 எழுதுனா போதும். In the dim past nor holding back in fear from what the future wills but with a whole. What does the future seem to the poet? Future வந்து அவருக்கு சர்டனாக தெரியுதா, தெரியல. அப்போது the future seems uncertain to the poet. இங்கே எழுதி வச்சுட்ட ஆன்சரை பார்த்துக்கோங்க. இஸ் த poet certain about future? அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நோ போட்டுட்டு the poet is not certain about the future கம்ப்ளீட்டாகவே எழுதிருங்க. நான் இங்கே சிம்பிளாக நோன் மட்டும் கொடுத்துருக்கேன். எழுதுகிறப்போ ஃபுல் சென்டென்ஸாக எழுதிருங்க. 2 மார்க் அதுக்கு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஹவு டஸ் த poet want to lead his life? இதுக்கு ஆன்சர் வந்து the poet want to lead a cheerful happy life. அப்படி எழுதணும். இங்கே டஸ் வந்திருக்கிறதுனால த போயட் வாண்ட்ஸ் போட்டுட்டு டு லீட் எ சியர்ஃபுல் லைஃப். அப்படி இல்லைன்னா வெறும் சிம்பிளாக ஹாப்பி லைஃப்னு மட்டும் போட்டிங்கன்னா கூட சில டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, மார்க் கொடுத்துருவாங்க. மெயினாக ஏன்னா ஒரே ஒரு மார்க்கு தான், அதனால் கம்மி பண்ணாமல் கொடுத்துருவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சென்டென்ஸாக போடணும், அப்போ தான் ஃபுல் மார்க் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது, வாட் இஸ் மீன் பை அன்ரிலக்டன்ட் சோல்? அன்ரிலக்டன்ட்னா என்னது, எதை பற்றி கவலைப்படாமல் இருக்கவங்க தான் அன்ரிலக்டன்ட் சோல். இங்கே ஆன்சரை கொடுத்துருக்க பாரு, த பர்சன் ஹூ இஸ் வில்லிங் டு டூ சம்திங், அதுதான் வந்து அன்ரிலக்டன்ட் சோல். 21, நாட் ஹரியிங் டு நாட் டர்னிங் ஃப்ரம் த ஹோல், நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். வாட் ஆர் த திங்ஸ் த poet டஸ் நாட் வாண்ட் டு டூ இன் இஸ் லைஃப்? எதை பற்றி எதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஹரியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. அதுதான் அதை கொஸ்டினில் இருக்கிறதே அப்படியே எழுதி வச்சிங்கன்னா கூட போதும். நாட் ஹரியிங் அண்ட் நாட் ஒரியிங் ஃபார் த திங்ஸ் லாஸ்ட் இன் த பாஸ்ட். எக்ஸ்பிளைன் த செகண்ட் லைன், நாட் மார்னிங், நடந்து முடிஞ்சதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதுதான் அதை வந்து அந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் ஒன் ஷுட் நாட் மார்ன் ஃபார் த திங்ஸ் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட், இல்லைனா லாஸ்ட் இன் த பாஸ்ட், ஏதோ ஒன்று அதை பற்றி எழுதிடுறீங்க. அடுத்து 22, unhappy heart that pays its soul to youth and age and travels on with cheer. Who pays the toll? அந்த ஹாப்பி ஹார்ட் தான் வந்து என்ன பண்ணுது, பேஸ் இட்ஸ் டோல். அது உங்களுக்கு த போயட்ஸ் ஹாப்பி ஹார்ட் பேஸ் த டோல் அப்படி போட தெரிஞ்சால் எழுதுங்க. இல்லைனா அந்த லைனே எழுதுங்க, அன்ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல், அந்த லைனே எழுதுங்க. அதுவும் அதே மீனிங்கோடு தான் வருது. கொஞ்சம் மார்க்குனா கிடைக்கும். ஹூ இஸ் பெய்டு? யார் வந்து அந்த இதை பெய்ட் பண்ணுறது? த போயட்ஸ் யூத் அண்ட் ஓல்டேஜ். அவ்வளோதான். இந்த 4 வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கொடுத்த லைனுக்குள்ளேயே ஆன்சர் இருக்க மாதிரி தான் இருக்கும். சில கொஸ்டின் வந்து எஸ்ஸா நோவோ போடுற மாதிரி இருக்கும். கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதுங்க. நல்லா படிச்சிருந்தீங்கன்னா எழுதலாம். அடுத்து ரோமன் நம்பர் 4, ரீரைட் த சென்டென்ஸ் இன்டு அதர் வாய்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் என்னவா மாற்றணும், ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றணும். த மிலிட்டன்ஸ் வேர் பீயிங்னா செஞ்சுக்கிட்டு இருக்குது, நடந்துக்கிட்டு இருந்தது. வேர் பீயிங் டேக்கன் டு த பிரிசன் பை த போலீஸ். அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நீங்கள்
லாஸ்ட்டில் கொடுத்தது முதல்ல வர மாதிரி மாற்றணும். பை வரக்கூடாது. இப்போது பை இங்கே ஆன்சரில் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, பை வராமல் மாற்றணும். சில டைம் இதை கொடுத்துட்டு அவங்க பேசிவ் வாய்ஸாக மாற்ற சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அப்போ என்ன செய்யணும், அப்போ பை வரா மாதிரி பண்ணணும். இப்போ இங்கே பாரு, த போலீஸ் வேர் டேக்கிங் மிலிட்டன்ஸ் டு த பிரிசன், அப்படி மாற்றணும் இந்த சென்டென்ஸை. ஓகேவா? அடுத்து ஐ ஸ்வேர் ஐ டேஷ் நாட் டெல் லைஸ் அகெயின், ஐ வில் நாட் டெல் லைஸ் அகெயின், ப்ராமிஸ் பண்ணுறது. அடுத்து வி டேஷ் வின் திஸ் சிங்கிங் காம்படிஷன், கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்றத. அப்போ என்ன பண்ணோம், வி ஷுட் இல்லைன்னா வி மஸ்ட்டு போடுங்க இதில். அடுத்து பங்க்சுவேட், இது வந்து புக்லேயே இருக்குது உங்களுக்கு. புக்கில் வந்து அந்த ப்ராஸ்பரோ டெம்பஸ் லெசனில் இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, 25th கொஸ்டின் வந்து எப்போவுமே வந்து என்ன தான் வரும் உங்களுக்கு, பங்க்சுவேட் தான் வரும். அது வந்து எந்த கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் சரி, இப்போ ஃபஸ்ட்டு ரிவிஷனோ செகண்ட் ரிவிஷனோ ஆஃபேலியோ குவார்டர்லியோ பப்ளிக் எக்ஸாமோ எப்போவுமே வந்து இந்த 23rd வந்து என்ன வரும், ஆக்டிவ் வாய்ஸ் இல்லைனா பேசிவ் வாய்ஸ் மாற்றுறது வரும். 24th வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வரும். இது இந்த வாட்டி நம்மளுக்கு அது போர்ஷனில் இல்லாததுனால இதை கொடுத்துட்டாங்க, மாடலை கொடுத்துட்டாங்க. 25th வந்து எப்போவுமே என்னது தான் வரும், பங்க்சுவேஷன் தான் வரும். அப்போ அதையே பார்த்து எழுத போகிறீங்க, புள்ளி கமாலாம் போட போகிறீங்க. அதில் பாரு, டபிள்யூ வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, கேபிட்டலாக மாற்றிருக்கு. வேர் ஃபோர் திருப்பி கமா ஓப்பன் கொட்டேஷன் செட் மிரண்டா, திருப்பி மிரண்டா பக்கத்தில் கமா ஓப்பன் கொட்டேஷன். டிட் தே நாட் தட் ஹார் டெஸ்ட்ராயஸ், கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் மார்க் போட்டு க்ளோஸ் கொட்டேஷன். இந்த மாதிரி எழுதணும். 25th எப்போவுமே என்ன தான் வரும், பங்க்சுவேஷன் தான் வரும். 26th ப்ளீஸ் லென் மீ டேஷ் ஆரஞ்ச் ஹேட், இது வந்து என்ன வரும், ஆர்டிகல்ஸ்ன்னு கொடுத்துருக்கறதுனால ஏ அண்ட் தி அதில் ஏதாவது ஒன்று போட போகிறீங்க. லென் மீ அண்ட் ஆரஞ்ச் கலர் ஹார்ட். வெறும் ஆன்சர் மெயின் ஆன்சர் மட்டும் இருந்தீங்கன்னா போதும், இதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய சென்டென்ஸ்லாம் எழுதிட்டுருக்க வேணாம். 26th பி நீத்து இஸ் பிளேயிங் டேஷ் பியானோ நவ் த, இது வந்து அன்னைனோட ஆர்டிக்கல் வந்து த. அடுத்தது அந்த நான் டீட்டெயிலே என்ன பண்ணியிருக்காங்க, சென்டென்ஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரே சென்டென்ஸாக மாற்றணும் மீனிங்கோட. இப்போ இதில் பாருங்கள், ஸ்லெப்ட்டு பட்டு ஆனு சிக்ஸாக் அன்டிஸ்டர்ப்டு. அப்போ என்ன பண்ணோம், பட்டு ஃபஸ்ட்டு வரும். பட் சிக்ஸாக் ஸ்லெப்ட் ஆன் அன்டிஸ்டர்ப்டு. பி மட்டும் கேபிட்டலில் போட்டு ஒரே சென்டென்ஸாக எழுதணும். புரிஞ்சுதா? பட் சிக்ஸாக் ஸ்லெப்ட் ஆன் அன்டிஸ்டர்ப்டு, அப்படி ஒரே மீனிங்கோட வர சென்டென்ஸாக மாற்றணும். அடுத்ததும் அதே மாதிரி தான். த கல்பிரிட்ஸ் மஸ்ட் பி arrested by them. The culprits must be arrested by them. ஸ்டார்டிங் வந்து கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கிறீங்க, அப்புறம் ஃபுல் ஸ்டாப் போடுறீங்க லாஸ்ட்டில். அந்த சென்டென்ஸ் ஆர்டரை வந்து கரெக்டாக மாற்றி போட்டு மீனிங்கோடு வர மாதிரி பண்ணுறீங்க. எப்போவுமே பப்ளிக் எக்ஸாமுக்கும் இதுவே தான் வரும். 23rd வந்து ஆர்டிக்கல், 23rd வந்து வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ், 24th வந்து டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் இதில் வேறு கொடுத்துருக்காங்க. 25th வந்து பங்க்சுவேஷன், 26 வந்து வேறு ஏதாவது கொடுப்பாங்க. 27th வந்து இப்படி தான் சென்டென்ஸ் ஆர்டர் மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்காது. அடுத்து 28th வந்து என்ன பண்ணுவாங்க, ரோட் மேப்பு. இது சிம்பிளாக நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். எழுத தெரிலனாலும் கோ ரைட்டு கோ லெஃப்ட் அந்த படத்தை பார்த்து ஏதோ ஒன்று போட்டுட்டு அவங்க எங்கே போகணும்னு வச்சுருக்காங்களோ அந்த இடத்த லாஸ்ட்டில் போட்டுறீங்க. ஒரு மொத்தம் வந்து ஒரு 4 லைனாவது வரா மாதிரி எழுதுனீங்கன்னா 2 மார்க் வந்துடும். சிம்பிளாக இதில் நீங்கள் மார்க் எடுக்கலாம். எ ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு கோ டு ஜிஹெச், கைட் ஹிம் டு ரீச் இஸ் டெஸ்டினேஷன். ஜிஹெச்சுக்கு போகணும். எப்படி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, இங்கே இருக்கீங்க. பஸ் ஸ்டாப் இருக்குது, நேரு பார்க் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டெம்பிள் இருக்குது, அப்புறமா தான் என்ன வருது, ஜிஹெச் வருது. கோ ஸ்ட்ரைட் அப்படி போட்டுட்டு டேர்ன் ரைட், தேர் வில் பி அ டெம்பிள். டேர்ன் ரைட், கோ ஸ்ட்ரைட், டேர்ன் லெஃப்ட் அப்படி போடலாம். இல்லைனா கோ ஸ்ட்ரைட் யூ வில் கோ டு நேரு பார்க், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கோ ஸ்ட்ரைட் ஆன் த மெயின் ரோடு, டேர்ன் ரைட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கோ ஸ்ட்ரைட், அப்புறம் யூ வில் ஹாவ் ஜிஹெச். இல்லை எதுவுமே தெரிலனா கோ ஸ்ட்ரைட், டேர்ன் ரைட், டேர்ன் லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் அட் லாஸ்ட் யூ வில் கோ டு ஜிஹெச். அவங்க எந்த இடம் கேட்டாங்களோ அதை வந்து லாஸ்ட்டு லைனில் போட்டுருங்க. இது வந்து என்ன பண்ணலாம், சிம்பிளாக மார்க் எடுத்துடலாம். அப்போ பார்ட் 2ல் வந்து நான் மொத்தம் 4 செக்ஷன் வருது. முதல் செக்ஷன் வந்து என்னது வந்தது, ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர். ரெண்டாவது செக்ஷன் வந்து போயம் கொஸ்டின் ஆன்சர்.
மூணாவது செக்ஷன் வந்து கிராமர் கொஸ்டின் ஆன்சர். நாலாவது செக்ஷன் வந்து ரோட் மேப். எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் 28th கொஸ்டின் எப்போவுமே என்னது தான் வரும், ரோட் மேப் தாங்க இருக்கும். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிம்பிளாக மார்க் எடுக்கிறீங்க. இப்போ பார்ட் 1ம் பார்ட் 2வும் வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து பார்ட் 3 பேராகிராஃப் கொஸ்டின் வரும், ஏதாவது 2 வரும். இங்கே வந்து 29 30 ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து 5 லெசன் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்க, அது வந்து அந்தந்த கொஸ்டினுக்கு அந்தந்த நம்பருக்கு ஒரு பேராகிராஃப் வந்திருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு ஒரே லெசன் கொடுத்ததுனால 29 30 என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள் அண்டர்வென்ட் பை யங் சீகல் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். அப்போ அந்த லெசன் பேராகிராஃபே 2 வாட்டி எழுதி வைக்கிறீங்க, புரியுதா? 2 கொஸ்டின் எழுதணும் ஏதாவது. அப்போது அந்த லெசன் பற்றி உனக்கு என்ன தெரியுதோ, எத்தனை லைன்ஸ் எழுதணும், 10 லைன்ஸ் எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எழுதிருங்க டீட்டெயில் ஆன்சரை. அடுத்தது செகண்ட் கொஸ்டினும் தேர்டும் ஃபோர்த்தும் எப்படி கேட்டிருக்காங்க பார், 31 32. யுவர் பேரண்ட்ஸ் வர் சம்டைம் பிஹேவ் லைக் த யங் சீகல்ஸ் பேரண்ட், எக்ஸ்பிளைன் யுவர் வியூ. இது நீ சொந்தமாக யோசிச்சு எழுதுகிற மாதிரி. உங்கள் அம்மா அப்பாவும் என்ன பண்ணுறாங்க, சில நேரம் என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க, அதுக்கு ரீசன் என்ன, அது வந்து நீங்கள் ஓனில் என்ன பண்ணுறீங்க, 10 லைன்ஸ் எழுதுறீங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைனா என்ன பண்ணுறீங்க, இந்த சீகல் லெசன் பற்றியே என்ன பண்ணுறீங்க 2 வாட்டி எழுதி வச்சிடுறீங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து வேறு லெசன்லேருந்து வரும் கொஸ்டின் பேப்பர். இது வந்து ஒரே ஒரு லெசன் தான் நம்ம போர்ஷன்ன்றதுனால ஃபஸ்ட்டு லெசன்லேயே கொடுத்துட்டாங்க. அடுத்தது 33 போயம் கொஸ்டின் ஆன்சர் வருது செக்ஷன் 2ல். இதுவும் வந்து என்ன பண்ணு, ஏதாவது 2 எழுதணும். ஒன்று வந்து என்னது, டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் லைஃப் அஸ் டிபிக்டட் இன் லைஃப். அந்த போயம், லைஃப் போயமோட பேராகிராஃப் வந்து என்ன பண்ணுறீங்க, எழுதுறீங்க. மொத்தம் 10 லைன்ஸுக்கு எழுதுறீங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க, அதே அந்த லைஃப் போயம் பற்றியே இன்னொரு கொஸ்டினும் வரும், அதே அந்த மாதிரி இப்போ போயம் பற்றின கொஸ்டின் ஆன்சர் அதை எழுதுறீங்க. அதுக்கு அடுத்தது 35th கொஸ்டின் ஆன்சர் எப்போவுமே என்ன வரும், அந்த போயமில் இருக்க கிராமர் எல்லாம் வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த 4 கொஸ்டினுக்கும் கரெக்டாக எடுத்து எழுதுனீங்கன்னா 5 மார்க். இது இந்த டிம்பாஸ் ஆர் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் அதை கொடுத்துட்டு பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் இந்த அபோவ் லைன். ரைமிங் வேர்ட்ஸ்னால் ஒரே சவுண்டில் முடிகிற வேர்ட்ஸ். இதில் என்னென்னலாம் வருது, ஃபியர் மாதிரியே எந்த வேர்டு இருக்குது, சியர். அப்போ ஃபியர் கமா சியர், அவ்வளோதான். 35ல் ஃபஸ்ட் ஆன்சர் முடிஞ்சுது. இன்னொன்றும் இருக்குது, ஹோல் கமா டோல். ஹோல் டோல் கூட ஒரே சவுண்டு தான். அப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ 35ல் 1ன்னு போட்டுட்டு ஃபியர் கமா சியர் அது ஒரு லைன்லையும், அடுத்த லைனில் ஹோல் கமா டோல், அதெல்லாம் வந்து ரைமிங் வேர்ட்ஸு, அது முடிச்சிடுறீங்க. அடுத்தது வந்து ரைட் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போயம். ரைம் ஸ்கீம் வந்து என்னது உங்களுக்கு, ஃபியர் ஏன்னு வச்சுக்கிட்டா, ஃபியர்னு முடிகிற சவுண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கிட்டா, ஹோல் வந்து வேறு சவுண்ட் வருது, அப்போ ஏ கமா ஏபி. அடுத்து டோல், ஹோலும் டோலும் கிட்டத்தட்ட ஒரே சவுண்டு தான், அப்போது ஏபிபி. சியர் திருப்பி வந்து என்ன ஆகுது, ஃபியர் சவுண்டு மாதிரியே வருது, அப்போ ஏபிபிஏ. அதுதான் வந்து ரைம் ஸ்கீம். இப்போ இந்த 35th கொஸ்டினில் வந்து எப்போவுமே ரைமிங் வேர்ட்ஸு கேட்பாங்க, ரைமிங் ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்துருக்க லைன்ஸில் எது ரைமிங் வேர்டோ அதை எடுத்து எழுதுறீங்க. அப்புறம் ரைம் ஸ்கீம் வந்து அங்கே அந்த கொடுத்துருக்க லைனுக்கு எது ரைம் ஸ்கீமோ அதை எழுதுறீங்க. அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஒன்று கண்டிப்பாக வரும். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு இன் த செகண்ட் லைன். செகண்ட் லைனில் என்னது, ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ். ஃப்யூச்சர் பற்றி இப்போயே ரொம்ப கவலைப்படுறாங்கல்ல, ரொம்ப சின்ன விஷயத்த பெருசாக்கிறது தான் வந்து என்னது, பெர்சானிஃபிகேஷன். அப்போ இதில் கொடுத்துருக்க பெர்சானிஃபிகேஷன் வந்து செகண்ட் லைனில் கொடுத்துருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பெர்சானிஃபிகேஷன், அதை எழுதிக்கிறீங்க. இதுவே ஃபஸ்ட்டு லைனில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன போடுறீங்க, மெட்டஃபார், METAPHOR. அது வந்து மெட்டஃபார்னால் என்னென்னா கம்பேர் பண்ணுறது, ஆனால் நடுவில் வந்து எது வந்திருக்காது, ஆஸ் லைக் அப்படின்ற இது வந்திருக்காது, வராமல் அந்த சென்டர் ஆஸ் லைக் அப்படின்ற வேர்டெல்லாம் மறைஞ்சி வர்றது தான் வந்து மெட்டஃபார். அடுத்து அலிட்ரிங் வேர்டு கண்டிப்பாக கேட்பாங்க. அலிட்ரேட்டிங்னா என்னது, இப்போ ரைமிங் வேர்ட்னால் எப்படி முடியறது ஒரே சவுண்டு, அதே மாதிரி ஆரம்பிக்கிறது ஒரே சவுண்டு வர்றது தான் வந்து என்னது, அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸு. அதில் என்ன இங்கே கொடுத்துருக்கிறதுல எது அலிட்ரேட்டிங் வேர்டு, ஹாப்பி ஹார்ட் 2 தான் ஒரே சவுண்டில் வருது. அப்போ என்ன பண்ணுறீங்க, நான் அந்த ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை தனித்தனியாக எழுதுறீங்க. ஹாப்பி கமா ஹார்ட், அது 2 தான் வந்து அலிட்ரேஷன். அடுத்து பேராஃபேஸ் த ஃபாலோயிங் பொயட்டிக் லைன்ஸ். இப்போ அந்த போயம், அந்த லைனை பற்றி என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் எழுதணும். அதில் இருக்க ரைம் ஸ்கீமு, ரைமிங் வேர்ட்ஸு, அலிட்ரிங் வேர்ட்ஸ் என்ன வருது அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த போயமில் இருக்க மீனிங் எடுத்து எழுதுறீங்க. இதுதான் வந்து போயம் பேராகிராஃப். இதில் வந்து எத்தனை தான் எழுதுறீங்க, ஏதாவது 2 தான் எழுதுறீங்க. 35th கண்டிப்பாக எழுதலாம். 36th வந்து நீங்களே ஒன்றா யோசித்து
எழுதலாம். அதுக்கு அடுத்து போயம் பேராகிராஃப் படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினும் எல்லாம் மொத்தத்தில் ஏதாவது 2 தான் அட்டன் பண்ணணும். அடுத்து செக்ஷன் 3 இது வந்து நான் டீட்டெயில் வந்து ஏதாவது 1 தான் அட்டன் பண்ணணும். 1 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அரேஞ்ச் பண்ணணும், கொடுத்துருக்க வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக எழுதணும். இன்னொன்று வந்து காம்ப்ரிஹென்ஷன், நம்மளுக்கு வந்த போயமில் காம்ப்ரிஹென்ஷன் கொடுப்பாங்க. இப்போ ரீஅரேஞ்ச் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பஸ் லெசனில் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் தேர்டு போட்டது தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். ப்ராஸ்பரோ அண்ட் ஹிஸ் டாட்டர் லிவ்ட் இன் எ கேவ் மேட் அவுட் ஆஃப் ராக். செகண்ட் வந்து ஹீ கெப்ட் ஹிஸ் புக்ஸ் இன் விச் சீஃப்லி ட்ரீட்டட் வித் அ மேஜிக். தேர்ட் ஒன் வந்து த ஜென்டில் ஸ்பிரிட்ஸ் வர் ஒபீடியன்ட் டு த வில் ஆஃப் ப்ராஸ்பரோ. ஃபோர்த் வந்து ஆஃப் திஸ் ஏரியல் வாஸ் த சீஃப். ஃபிஃப்த்து வந்து அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சென்டென்ஸ், ப்ராஸ்பரோ அட் ரிலீஸ் த குட் ஸ்பிரிட் யூஸிங் இஸ் மேஜிக்கல் ஆர்ட். இது உங்களுக்கு நல்லா தெரியும்னா இதை வந்து ரீஅரேஞ்சை வந்து சூஸ் பண்ணுங்கள். நல்லா தெரியாதுன்னா என்ன பண்ணுறீங்க, காம்ப்ரிஹென்ஷன் சூஸ் பண்ணுறதே நல்லது. ஏன்னா அதுக்கு வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் வேர்ட்ஸ் அதில் ஆன்சர் வந்து அதிலே கொடுத்துருவாங்க. அதனால் காம்ப்ரிஹென்ஷன் சூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டு. எனி ஒன்று தான் எழுதணுன்றதுனால. இதில் ஹவு டால் வாஸ் த சிக்ஸாக் ஃபஸ்ட் லைன்லேயே ஆன்சர் இருக்குது பாரு. எ ஃபுட் அண்ட் அ ஹாஃப் டால் சென்டென்ஸோடு சேர்த்து எழுதுறீங்க. வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த சிக்ஸாக், அதுக்கு என்ன ஷேப்பு, அதுக்கு பேல்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபெதர்ஸ் எப்படி இருக்குது, அதோட ஷேப் எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க எழுதுறீங்க. வாட் இஸ் த கலர் ஆஃப் த சிக்ஸாக், அதோட கலர் எந்த கலரில் இருக்குது, அது வந்து அங்கேயே இருக்குது பார் செகண்ட் லைனில், அதை எடுத்து எழுதுறீங்க. அடுத்து வாட் இஸ் த ஃபுல் நேம் ஆஃப் சிக்ஸாக், செகண்ட் பேரால் ஃபஸ்ட்டு லைனில் இருக்குது பார். ஃபுல் நேம் இஸ் சிக்கிசாக்கா கிங் ஆஃப் த டாங்கா. அது வாட் கேன் த சிக்ஸாக் ரிசைட், அது என்னெல்லாம் ஒப்பிக்கும், அங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஹீ கேன் ரிசைட், அப்படியே அதையே பார்த்து எழுதுனீங்கன்னா கூட ஓகே தான். ஹீ கேன் ஈவன் ரிசைட் ஃப்ரெஞ்ச் போயட்ரி. இது மாதிரி காம்ப்ரிஹென்ஷனே சூஸ் பண்ணுங்கள். கொஹரண்ட் ஆர்டர் வந்து தெரிஞ்சுதுன்னா, நான் ஷியோராக தெரிஞ்சுதுன்னா அதை அட்டன் பண்ணுங்கள். எனி ஒன்று தான் நான் டீட்டெயிலில். அடுத்தது வந்து 39th வந்து எப்போவுமே என்ன, அடுத்தது செக்ஷன் டி. இதில் வந்து கிராமர் வரும். ஒன்று வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு, அடுத்தது வந்து லெட்ரு வரும், அடுத்தது நோட்டீஸ் மேக்கிங் வரும், அடுத்தது வந்து சம்மரி வரும், அதுக்கப்புறம் ஸ்பாட் த எரர்ஸ் வரும். புரியுதா? ஏதாவது கொடுத்துருக்கிறதுல ஏதாவது எத்தனை தான் எழுதணும், நீங்கள் ஏதாவது 4 தான் எழுதணும். அதனால் அட்வர்டைஸ்மெண்ட் எழுதுங்க, அதுக்கப்புறம் லெட்டரோ நோட்டீஸோ ஏதோ ஒன்று எழுதுங்க, பிக்சர் ரைட்டிங் எழுதுங்க, ஸ்பாட் த எரர் தெரிஞ்சதுன்னா எழுதுங்க, இல்லைனா என்ன பண்ணுறீங்க மீதி நல்லா தெரிஞ்சதே அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டு கலர்ஃபுல் பியூட்டிஃபுல் டாய்ஸு ஈகோ ஃப்ரெண்ட்லி. அப்போ இந்த டாய்ஸ் பற்றி அதை போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஒரு அட்ரெஸ்ஸு நேமு எல்லாம் அது பண்ணி ஒரு ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறீங்க. அதுக்கு என்னத்த சலுகைலாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு. அடுத்து 40th ரைட் எ லெட்டர் டு த கார்ப்பரேஷன் அத்தாரிட்டிஸ். அப்போ ஃப்ரம் அட்ரஸில் வந்து எக்ஸ்ன்னு போட்டுட்டு உங்கள் ஊர் பேர் போட்டுருங்க. 2 போட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க கார்ப்பரேஷன் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு. அப்போது அதை போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, என்ன எதை பற்றினோ அவங்களே கொடுத்துருக்காங்க. ரிகார்டிங் அ ஓப்பன் மேன் ஹோல் இன் யுவர் ஸ்ட்ரீட், அதையே அப்படியே எழுதி வச்சுட்டு யுவர் ஃபெய்த்ஃபுல்லி போட்டு உங்கள் சைன் எக்ஸ்ன்னு போட்டுட்டு வச்சுட்டிங்கனாவே கொஞ்சம் மார்க்காவது வந்துடும். நல்லா தெரிஞ்ச பசங்க அதை பற்றி டீட்டெயிலாக எழுதுறீங்க. அடுத்தது 41 யூ ஆர் நிஷாந்த் ஸ்கூல் பீப்புள் லீடர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மானாமதுரை. அப்போ என்ன பண்ணுறீங்க, முதல்ல டேட்டு நீங்கள் இப்போ 14ஆம் தேதி தான் நடக்க போகுது. அப்போது என்ன பண்ணுறீங்க, அந்த முதல்ல உங்கள் ஸ்கூல் பேர் போட்டுட்டு உங்கள் பேர் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா அந்த என்ன நடத்த போகிறாங்க, அந்த சில்ட்ரன்ஸ் டே நடத்த போகிறாங்க, அதை அப்படியே பார்த்து எழுதுறீங்க. போட்டுட்டு என்னென்ன ஈவெண்ட்டு தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைனா அதையே பார்த்து எழுதுங்க. இட் பிளான் டு கண்டக்ட் வேரியஸ் டேலண்ட் ஷோ. தெரிஞ்சால் டான்ஸ் காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன், ஏதோ ஒரு ட்ராயிங் காம்படிஷன் அப்படி ஏதாவது எழுதுங்க. அப்படி தெரியாத பசங்க என்ன பண்ணுறீங்க, அங்கே கொடுத்துருக்கதையே அப்படியே பார்த்து என்ன பண்ணுறீங்க எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு என்ன டேட்டில் நடக்குது அதையும் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு நோட்டீஸ் மாதிரி எழுதுறீங்க. சிம்பிள் இது. அதுக்கு அடுத்து லுக் அட் த பிக்சர் வந்து என்ன பண்ணுறீங்க, திஸ் பிக்சர் இஸ் பியூட்டிஃபுல், ஐ லைக் திஸ் பிக்சர், அப்படி ஏதோ ஒரு 2 லைன் போட்டுட்டு அந்த பிக்சரில் என்ன இருக்குது அதை பார்த்து எழுதுறீங்க. இங்கே வந்து என்ன இருக்குது, ஸ்கூல் பசங்க இருக்குது. தேர் ஆர் ஸ்கூல் சில்ட்ரன் இந்த பிக்சர், தேர் யூனிஃபார்ம் இஸ் தேர். ஏதோ உனக்கு தெரிஞ்சது ஒரு 5 சென்டென்ஸு 5 மார்க்குன்றதுனால ஒரு 5 சென்டென்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க எழுதுறீங்க. அடுத்தது ரைட் எ நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ் ஆர் ரைட் எ சம்மரி. ஒன்று சம்மரி எழுதணும், இல்லைனா நோட்ஸ் எழுதணும். நோட்ஸ் இது வந்து என்ன பண்ணுறீங்க, சுருக்கி எழுதுறீங்க. மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் பேசேஜில் இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஷார்ட் பண்ணி எழுதுறீங்க. அதிகமாக வந்த வேர்ட்ஸை வந்து என்ன பண்ணுறீங்க தலைப்பாக
போட்டுடுறீங்க. புரியுதா? போட்டுட்டு முதல்ல ரஃப் காப்பின்னு போட்டு இதையே ஷார்ட் பண்ணி கொஞ்சம் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் ஃபேர் காப்பின்னு போட்டு இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எழுதுறீங்க. எழுதிட்டு இது வந்து அப்படியே பார்த்து தான் எழுத போகிறீங்க. இதுக்கு 5 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் எரர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள். தெரியாதவங்க வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த 5க்குள்ளேயே ஏதாவது 4 சூஸ் பண்ணுறீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டு, லெட்டரு, நோட்டீஸு, பிக்சர் ரைட்டிங், பேசேஜ். பிக்சர் ரைட்டிங், பேசேஜு, லெட்டர் அல்லது நோட்டீஸு, அட்வர்டைஸ்மெண்ட் எழுதுனீங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். இந்த கிராமர் வந்து தெரிஞ்சதுன்னா எழுதுங்க, இல்லைனா நல்லா தெரிஞ்சவங்க வந்து எழுதுங்க, இல்லைனா மீதி இதையே அட்டன் பண்ணுங்கள். எனி 4 தான் கேட்டிருக்கிறாங்க. வி சா எ ஃபியூ பாய்ஸ் பிளேயிங் இன் த பார்க் டுடே மார்னிங். இங்கே வந்து ஃபியூ பாய்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால என்ன வராது, வராது. அப்போ எடுத்துகிட்டு மீதி எழுதுறீங்க. அடுத்து எ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஹாஸ் பீன் ஒமிட்டட். இங்கேயும் என்ன வராது, வராது. லாட் ஆஃப்க்கு வந்து எல் வந்து என்ன ஆகும், கேபிட்டல் ஆகும். அப்புறம் ஹியர் இஸ் எ எஸ்எம்எஸ் ஃபார் யூ. வராது. இங்கே வந்து ஹியர் இஸ் அன் எஸ்எம்எஸ் ஃபார் யூ. இஃப் ஐ வேர் எ பேர்ட், கமா வரும் பக்கத்தில். ஐ வில் வராது. அந்த இடத்துல என்ன வரும், வுட்டு வரும். இஃப் ஐ வேர் எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை அப்படி வரும். சரியா? இது வந்து நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இந்த 4 இதுவும் நல்லா எழுதி பாருங்கள். இதே தான் வரும்னு சொல்ல முடியாது. இருந்தால் கூட இந்த மாடலுக்கு அதுக்கப்புறம் டைம் 10 தான் பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறீங்க, இந்த 4 வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அடுத்து போயம் ரஃப். இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போயம் பேரால் புக்கில் இருக்க போயமே தான் செகண்ட் பேரா கேட்டிருக்காங்க. அது கோட் ஃப்ரம் மெமரி படிச்சுட்டு எழுதி பாருங்கள். இதோட வந்து பார்ட் 3 முடியுது. பார்ட் 3 ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க, ப்ரோஸ் டீட்டெயிலு, செகண்ட் வந்து போயம் டீட்டெயிலு, தேர்ட் வந்து நான் டீட்டெயிலு, ஃபோர்த் வந்து கிராமர். செக்ஷன் 4 வந்து கிராமர். அதில் ஏதாச்சும் 4 தான் எழுதணும். அதுக்கப்புறம் செக்ஷன் 5 வந்து கோட் ஃப்ரம் மெமரி. அது எல்லாத்தையும் நல்லா எழுதுங்க, எழுதி பாருங்கள். அடுத்தது வந்து பார்ட் 4 வந்து 8 மார்க்குக்கு கேட்குறாங்கம்மா. அதனால் கொஞ்சம் நல்லா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஹிண்ட்ஸு இல்லாமலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நான் டீட்டெயிலை வந்து நல்லா படித்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி நாங்கள் படிக்கலை, நான் டீட்டெயில் படிக்க முடியலன்றவங்க மட்டும் என்ன பண்ணுங்கள், இங்கே கொடுத்துருக்க ஹிண்ட்ஸே வந்து என்ன பண்ணுங்கள், அப்படியே அதையே கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒரு தலைப்பு போட்டு எழுதுங்க. கொஞ்சம் மார்க்காவது, ஒரு பாதி மார்க்காவது கிடைக்கும். ப்ராஸ்பரோ, டியூக் ஆஃப் மிலன், ஐலண்ட் மிரண்டா, அந்த இது கதையை வந்து கொஞ்சோண்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து என்ன பண்ணிக்கிறீங்க, எழுதுறீங்க. அதே மாதிரியே செகண்ட் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 6 லெசனோட பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து அது படிச்சிருந்தா எழுதுங்க, இல்லைனா இந்த ஹிண்ட்ஸையே அப்படியே சேர்த்து எழுதுறீங்க. மொத்தம் 8 மார்க்குக்கு அது. அதுக்கு அடுத்தது பார்ட் 5. பார்ட் 5ல் வந்து என்ன வருது உங்களுக்கு, ஒரு காம்ப்ரிஹென்ஷன், லெசன் காம்ப்ரிஹென்ஷன் வருது. இன்னொன்று வந்து போயம் காம்ப்ரிஹென்ஷன் வருது. லெசன் காம்ப்ரிஹென்ஷனையே ஏதாவது எழுதுங்க. லெசன்னா நம்மளுக்கு கொடுத்த லெசன் இல்லை, அவங்க ஜென்ரலாக ஏதோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் எழுதுறீங்க. மொத்தம் 4 கொஸ்டின் வருது. ஒன்றுத்துக்கு 2 மார்க். இதுவும் 8 மார்க்கு. வாட் இஸ் நேச்சர் ரைட்டிங், ஃபஸ்ட் லைன்லேயே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாரு, அது படித்து பார்த்துட்டு எழுதுறீங்க. வாட் டஸ் நேச்சர் ரைட்டிங் எம்ஃபசஸ் ஆன், அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது தேர்டு, பேஸ்ட் ஆன் த பேசேஜ் விச் பீரியடுமா, எந்த பீரியடில் நடந்தது, 18th century த்ரூ அவுட் அதை அப்படியே எழுதுறீங்க. அக்கார்டிங் டு பேசேஜ் வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் கிவன் அஸ் த ரிட்டன் அஸ் நேச்சர் ரைட்டிங், அதுவும் பார்த்துக்கிறீங்க. அடுத்தது அதுக்குள்ளே தான் இருக்கும், அதை பார்த்து என்ன பண்ணுறீங்க, எழுதிக்கிறீங்க. அடுத்து ரீட் த ஃபாலோயிங் போயம். இது வந்து போயம் வந்து மீனிங் புரிஞ்சு எழுதுகிற மாதிரி வரும். ஐ லவ் டு ரைஸ் இன் எ சம்மர் மார்னிங் வென் த பேர்ட்ஸ் ஆர் சிங் ஆன் எவ்ரி ட்ரீ, த டிஸ்டன்ட் ஹன்ஸ்மன் வின்ஸ் இஸ் பார்ன் அண்ட் ஸ்கைலாக் சிங்கிங் வித் மீ. காலையில் எந்திரிக்கவே ஜாலியாக இருக்குது, ஆனால் ஸ்கூலுக்கு போகணுன்னு நினச்சா எப்படி இருக்குது. பட் டு கோ டு ஸ்கூல் இன் எ சம்மர் மான் இட் ட்ரைவ்ஸ் ஆல் த ஜாய்ஸ் அவே. ஜாலியே போயிடுது. எதனால், இங்கே ஜாலியாக இந்த நேச்சரோடையே இருக்கிறதுனால அவனுக்கு பிடிச்சிருக்கு. அண்டர் அ க்ரூயல் அவுட் ஒன் த லிட்டில் ஒன் ஸ்பெண்ட் த டே. என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் வந்து அவனுக்கு எப்படி தோணுது, க்ரூயலாக இருக்கேன்னா அவனால் என்ன பண்ண முடியல, ஃப்ரீடமாக எதுவும் செய்ய முடியல. ஷையிங் அண்ட் டிஸ்மே, தயங்கிட்டே இருக்கிறாங்க பசங்க ஸ்கூலில். வாட் இஸ் த மூட் ஆஃப் த ஸ்கூல் பாய். ஃபஸ்ட்டு காலைல எந்திரிக்கிறப்ப ஹாப்பியாக இருந்தது, ஸ்கூலுக்கு போகணுன்னு நினச்சா என்ன ஆயிடுச்சு அவனுக்கு, அன்ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ எதோ ஒன்று போட்டு வைங்க, ஹாப்பியாக அன்ஹாப்பின்னு. வாட் டஸ் த பாய் கால் அஸ் அ ஸ்வீட் கம்பெனி. எது நல்ல ஸ்வீட் கம்பெனி அவனுக்கு, அந்த பேர்ட்ஸு, ஸ்கைலார்க்கு, அதெல்லாம் வந்து ஸ்வீட் கம்பெனி.
how do children spend their time in school? அது லாஸ்ட் லைன். in sighing and dismay. explain the under a cruel outone. அது வந்து எக்ஸ்பிளைனாக எழுதணும். பிகாஸ் you don't have freedom அப்படின்ட்டு போடுறீங்க. அதனால போயம் பேராகிராஃபுக்கு இப்போ போயம் சம்மரிக்கு பதில் என்ன பண்ணுறீங்க, எப்போவுமே ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷனே சூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை தரவாக எழுதி பாருங்கள். புரியுதா? கொஸ்டினோட இதை வந்து மிஸ்ஸு வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் போட்டிருக்கேன். அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, இன்னொரு வாட்டி நல்லா படித்து எழுதி பாருங்கள். வேறு கொஸ்டின் பேப்பரும் வேறு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் நல்லா இதே மாடல் தான் வந்திருக்கும். முக்கால்வாசி அந்த இது மட்டும்தான் மாறி இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் மட்டும்தான் வந்து மாறி இருக்கும். எல்லாத்தையும் நல்லா இன்னொரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. thank you